Zebronics Pixar Play. இது டால்பி சவுண்டோடு வருது. ஓகே, மாடல் இப்படி தான் இருக்குது பார்க்க. மாடல் லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. ஓகே, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வால்லேருந்து ஒரு 8 to 9 feet டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது இந்த லெவலில். கிளாரிட்டி வைஸ், பிக்சர் குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லை, நல்லாவே இருக்குது. ஓகே, அண்டு அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, இட் கம்ஸ் வித் த சவுண்ட். பட் அந்த டால்பி ஆடியோன்றது அவுட்புட் குவாலிட்டி ஆஃப் த ஆடியோ. இது 4K ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. 4K ரெசல்யூஷன் வரைக்கும் இன்புட் இதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அவுட்புட் வந்து 1080 வரைக்கும் தான் அதால் கொடுக்க முடியும். அண்ட் பார்த்திங்கன்னா க்ரோமு, ஹாட்ஸ்டார், இது iOSோட மிரரிங், இது ஜியோ சினிமாஸ், மிரர்காஸ்ட், நெட்ஃப்ளிக்ஸு என்னன்னு தெரியல வரமாட்டேங்குது. கிளிக் கொடுத்தாலும் ப்ரைம் ஓகே வருது, யூடியூபும் வருது, C5 இந்த மாதிரி எல்லா வீடியோஸ் ஆப்ஸும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இதில் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு கீஸ்டோன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரீன் இருக்க மாதிரி. அண்ட் ஆல்சோ மேனுவல் ஃபோக்கஸும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இது ஆன் பண்ணும் போதே ஃபோக்கஸ் செட் பண்ணுறோம். பட் இல்லை, மேனுவலாக நமக்கு ஃபோக்கஸ் செட் பண்ணணும் பெட்டராக இருந்தால் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஜூமும் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் நம்ம த்ரோ எந்த சைஸில் வச்சிக்கணுன்றதை நம்ம இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீஸ்டோன் செட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் ப்ரொஜெக்டர் வைக்கணும், அதே நேரத்தில் அந்த த்ரோ மாற்றலான்னா இதில் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு என்ன, பேசிக்காக இதுதாங்க. ஓரளவுக்கு ப்ளூடூத் செட்டிங், ப்ளூடூத்தில் நீங்கள் உங்கள் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்ட் பாரு, இயர்பட்ஸு எதுவாக இருந்தாலும் சரி, சவுண்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இயர்பட்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு நைட்டில் மூவிஸ் பார்க்கணுனாலும் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் சீரீஸ் தாராளமாக பார்க்கலாம். நம்ம மொபைலில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி அவுட்புட்டும் ஓகே, இட்ஸ் குட். அப்புறம் ஒய்ஃபை கனெக்ஷன்ஸும் ப்ராப்ளம் இல்லை, சிம்பிளாக கனெக்ட் ஆகிடுது. அண்ட் வேறு என்ன இருக்குது, சும்மா ஏதாவது குவாலிட்டி செக்குக்கு வீடியோ ஏதாவது பார்க்கலாமான்னு கேட்டால் கூட ஸ்ட்ரைக் ஏதாவது கொடுத்துருவானுங்களோன்னு பயமாக இருக்குது. அதனால் வீடியோ எதுவும் ப்ளே பண்ணி காட்ட முடியல. பட் அப்படியே சும்மா அப்படி ஓவர்வியூ மாதிரி பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். கிளாரிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. சரி, நம்ம சேனலில் மானிட்டைஸ் ஆனதான் என்ன கொடுப்போம். இந்த ரிமோட் வந்தது, இது தெரியல ஃபோக்கஸோட ஓரளவுக்கு ஓகே தான். இந்த ரிமோட்டு லைக் இட் கெட்ஸ் த ஜாப். இது பாயிண்ட் பண்ணி தான், லைக் ப்ரொஜெக்டரை பாயிண்ட் பண்ணி தான் இல்லை, மேலே இங்கே சிக்னல் வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம எங்கேருந்து பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அது கேப்சர் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வேறு, நான் இப்போ சவுண்டு கேட்டிங்கல்ல,
சாங்கு சவுண்டு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் எதுவும் கனெக்ட் பண்ணல, இன்பில்ட் ஸ்பீக்கர்லேயே வந்த சவுண்டு தான் அது. ஸோ லைக் இன்பில்ட்டாக வர ஸ்பீக்கரே நல்ல சவுண்டாக தான் இருக்குது. அதுக்கும் மேலே வந்து அதை நம்ம வந்து மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்க ஸ்பீக்கரு சவுண்ட்ஸ் லவுட் இனஃப், ஐ கேன் சே தட். அண்டு கூட பேக் கொடுத்துருந்தாங்க, இதுக்கு கேரியிங் பேக். ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம், அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் அந்த கேரியிங் பேகு. இது எதுக்கு யூஸ்னால், நாளைக்கு நம்ம சும்மா ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகிறோம், ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி எங்கேயாவது போகிறோன்னா அங்கே இதை எடுத்துகிட்டு போயிட்டு நிம்மதியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு படம் அப்படியே உட்காந்து நிம்மதியாக பார்க்கலாம். ஸோ பேக்கிங் வைஸ் அது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ட்ராவல் கம்ஃபர்ட் குட். ஓவரால் இதோட ப்ரைஸ் வந்து நான் 16,000 பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் நான் பார்க்குறப்ப 21,000 என்றைக்கு பார்த்தேன், தான் நேற்று ஜூலை 24, 2024 ப்ரைஸ் வந்து 21,000 சம்திங் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு 5,000 கூப்பான் ஏதோ இருந்துச்சு அதில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இட் கேம் டவுன் டு 16,000. ஸோ ஃபார் 16,000 இது ஒரு நல்ல பையனே நான் சொல்லுவேன். பட் மேபி டூ சூன் டு டெல். 2 டேஸ் ஆகிருக்கு. பட் அந்த 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் திடீர்னு ரிமோட் வந்து ஒர்க் ஆகாமல் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஆனால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் சரியாக போயிடுது. அது என்ன டெக்னாலஜின்னு தெரில. ஏதாவது ஒர்க் ஆகலாம், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் ஒரு மாதிரி சரியாகுது. இட்ஸ் குட் அண்ட் பேட் அட் த சேம் டைம். பட் ஸ்டில் இனிஷியல் இம்ப்ரெஷனாக பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வைஸ் ப்ரீமியமாக இருக்குது. லைக் அண்ட் பிக்சர் குவாலிட்டி வைஸ் குட். அண்ட் இப்போ இது ரூம் வந்து கம்ப்ளீட்டாக கூட டார்க்காக இல்லை. இப்போ வந்து இப்படி காட்டுறது தெரியுதுங்களா? இட்ஸ் நைட் இல்லை, பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் டே. ஈவினிங்காக எடுத்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அதை. பட் ஸ்டில் ஈவினிங் டைமுக்கே இந்தளவுக்கு பிக்சர் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. நைட்டு கம்ப்ளீட் டார்க்னஸில் வந்து இன்னும் நல்லாவே ப்ரைட்டாக இருக்குது. இட்ஸ் குட். ஸோ ப்ரொஜெக்டர் யாராவது வாங்கணும், இந்த ப்ரொஜெக்டர் யாராவது வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஐட்ஸே இப்போ ப்ரைஸ் பார்த்தா இது ஏற்றி போட்டு ஏறிட்டுருக்கு. 25,000 காட்டுறான். பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜெப்ரானிக் பிராண்டு. ஸோ இது முன்னாடி நான் வந்து அந்த WC ஏதோ TAC ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும், அதுதான் அமேசான் சாய்ஸில் இருந்துச்சு. அதை தான் நான் வச்சுட்டு இருந்தேன், அதான் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தேன். பட் ஃப்ரெண்டு வந்து பிராண்டடாகவே வாங்கிக்கோ, கொஞ்சம் வாரண்டியும் இருக்கும், பெட்டர் லைஃபும் வரும்னாங்க. ஸோ இதுக்கு வந்து 30,000 லைட், இந்த ப்ரொஜெக்டர் லைட் இருக்குல்ல, அதுக்கு 30,000 ஹவர்ஸ் வந்து அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ தட் அது பார்ப்போம் இவ்வளோ நாள் வருதுன்னு. அண்டு அதை தாண்டி டால்பி அவுட்புட்டுங்க, இது வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் வாங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கருக்கு ஒன்று கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க இப்போதைக்கு, இல்லை நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஏதாவது. பட் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட் கொடுக்குதோ, அது வந்து நீங்கள் என்ன தான் நல்ல எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் கொடுத்தாலும் இங்கேருந்து அவுட்புட் வந்து நல்லா போனால் தான் அதுலேருந்து சவுண்ட் அவுட்புட் பெட்டராக இருக்கும். ஸோ டால்பி ஆடியோ கன்சிடர் பண்ணுங்கள் ப்ரொஜெக்டர் எடுக்கும்போது. அண்ட் ஆல்சோ ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட் நேம். ஸோ தட்ஸ் ப்ரிட்டி மச் அவ்வளோதான். ZEB Pixar Play 17 ரிவ்யூ.